ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகத்தில் தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய காலை வணக்கங்கள். புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் கருத்துக்களும் என்ற வரிசையில் இன்று 170வது பாடல், கேது என்ற செம்பான்பு நின்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. சரி, பாடலுக்குள் செல்வோம். சொல்லப்பா செம்பாம்பு கோணம் லாபம், சுயதேச பரதேச அரசர் லாபம். சொல்லப்பா செம்பாம்பு பொல்லாததப்பா, சிவசிவா சொர்ணங்கள் மனையும் சிக்கும். இல்லப்பா இந்திரனார் பதவி கிட்டும், இல்லறத்தில் வல்லவனடா குனிதம் பார்ப்பான். பொல்லப்பா கருணாகம் கேந்திரங்கள், புனிதமுள்ள செம்பாம்பின் பதியை பாரே என்று பாடலை முடித்துள்ளார். லக்கினத்திற்கு 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோணங்களில் கேது நிற்க பிறந்திருந்து அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் 1, 4, 7, 10 அமர்ந்திருக்கும் பட்சத்தில் அல்லது லக்னாதிபதியோடு சேர்ந்து திரிகோணங்களில் நின்றிருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகன் மிகப்பெரிய யோகத்தை, செல்வம் செல்வாக்கை பெறுகிறார். இவரே அல்லது இவர்களே ஊர் விட்டு ஊர் சென்று, நாடு விட்டு நாடு சென்று, மாநிலம் விட்டு மாநிலம் சென்று மிகப்பெரிய யோகம் செல்வாக்கை பெறுகிறார்கள் என்று கூறியுள்ளார். இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. இதில் சில சந்நியாசிகள் அல்லது சாமியார்களுடைய ஜாதகம் இந்த விஷயத்தில் அப்படியே ஒத்துப்போகிறது என்பது நடைமுறை அனுபவத்தில் தெரிய வருகிறது. அதே சமயத்தில் இவர்களே ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளோடு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள் என்பது 2 ஜாதகங்கள் மூலம் கண்ணுக்கு புலப்படுகிறது. ஆக இந்த பாடலில் சொல்லியுள்ள தகவல்கள் அனைத்தையுமே நடைமுறையில் ஒத்துப்போகிறது என்பது சற்று திருப்திகரமான ஒரு செயலாகவே படுகிறது. அடுத்து பாடல் எண் 171. வாரேணி இன்னமொன்று வளர்த்த கேளு, வளர்மதியும் நல்லவனோ அமர்ந்திட்டாலும், சீரேணி சனியவனை பார்த்திட்டாலும், செழுமையுள்ள சந்திரனார் திசையை கேளு, கூரேணி குமரனுக்கு பசும்பொன் கெட்டும், குவளையத்தில் கடன் கொடுப்பான் வேந்தனுக்கு, பாரேணி யாய்மதியும் பூசம் 3 பகருவாய் புலிப்பாணி குறித்திட்டேனே என்று பாடலை முடித்துள்ளார். ஒரு ஜாதகர் அல்லது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு நல்ல ஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருந்து அந்த நல்ல ஸ்தானத்தை சனி பார்த்திருப்பாராயினால் நல்ல யோகத்தையும் செல்வம் செல்வாக்கை தருகிறது. இதுவும் அந்த சந்திர திசையில் தருகிறது என்பது குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயத்தில் பூச லக்கணத்தில் பிறந்திருந்து லக்னாதிபதி துலாத்திலிருந்து பார்க்கும் அமைப்போடு பிறந்தவர்களுடைய ஜாதகம் மிகப்பெரிய செல்வம் செல்வாக்கு போன்றதை அள்ளித்தந்திருக்கிறது என்பது நடைமுறையில் அனுபவத்தில் பார்க்க முடிகிறது. அதையே தான் இந்த பாடலிலும் சொல்லியுள்ளார். மற்றும் அடுத்ததொரு பாடல், பாடல் எண் 172. காணப்பா இன்னும் ஒரு கருத்து கேளு, கருமணமோ கருமத்துக்கு கருமஸ்தானம், ஊனப்பா உற்றதனம் லாபமேற, உத்தமனம் நிதியுடையோன் கருமமுள்ளோன், நாணப்பா தர்மங்கள் யாகம் செய்வான், தரணிதனில் கிராமங்கள் உண்டு பண்ணி, வீணப்பா போகருட கடாட்சத்தாளே, விதமான புலிப்பாணி விரித்தேன் பாரே என்று பாடலை முடித்துள்ளார். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 10 அந்த ஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்தில் நின்றிருந்து லக்கணத்துக்கு 11 தொடர்பும் 2 தொடர்பும் இருக்கும் பட்சத்தில் நல்ல செயல்களை உடையவன், நல்ல செல்வம் செல்வாக்கு தனம் தானியம் கால்நடை செல்வங்கள் அனைத்து விதமான செல்வங்களையும் பெறுகிறார். நல்ல யாகம் செய்கிறார், தான தர்மங்களை செய்கிறார். அதே சமயத்தில்
சில ஊர்கள் அல்லது கோயில்கள் அல்லது நகரங்களை நிர்மாணம் செய்கிறார். இந்த விதமாக இந்த பாடலில் யோகத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த அமைப்பு உள்ள ஜாதகர்கள் சிலர் அரசியல்வாதியாகவும் ஒரு நகரத்தின் மேயராகவும் இருப்பதை நடைமுறை அனுபவத்தில் காண முடிகிறது. பாருங்கள் நண்பர்களே, மற்றும் ஒரு பாடல் எண் 173. சாற்றினேன் இன்னமொன்று செப்பக்கேளு சந்திரனாக்கு ஈரைந்தில் எங்கோ நிற்க கூற்றினேன் குமரனுக்கு யோகமெத்த கோவியிடம் சேனாதிபதியுமாவான் போட்டினேன் பீரங்கி விடியாளே போர் புரியும் வீரர்களை சின்னம் செய்வான் நாட்டினேன் நரக்குறவும் தனசிலேரே நலமாக புலிப்பாணி பிடித்திட்டேனே என்று பாடலை முடித்துள்ளார். ஒரு ஜாதகத்தில் வளர்பிறை சந்திரன் நின்ற வீட்டுக்கு 10ஆம் இடத்தில் குரு நிற்க பிறந்தவர்கள் மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தருகிறார். ஒரு மிகப்பெரிய படையின் சேனாதிபதியாகிறார் என்று சொல்லியுள்ளார். அதே சமயத்தில் இவர் பீரங்கி விடியாளே எதிரிகளை சின்னம் செய்வான் என்றும் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இன்று இருக்கும் நடைமுறை இராணுவத்தில் மிகப்பெரிய பட்டாலியன்களினுடைய கர்னலாகவும் தலைவர்களாகவும் தலைமை பொறுப்பேற்று நடத்தும் தகுதியுள்ளவர்களாகவும் அமைந்திருக்கிறார்கள். இதில் ஓரிரு ஜாதகம் நம் கண்ணிற்கு தென்பட்டு இருக்கிறது. இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. மற்றும் ஒரு பாடல் எண் 174. இழுத்திட்டேன் இன்னமொன்று எம்பக்கேளு இந்துவுக்கு ஈரைந்தில் எங்கோ நிற்க அழுத்திட்டேன் அத்தளத்தோன் கேந்தரிக்க அப்பனே சாமியுந்தான் 5 நாளில் குளித்திட்டேன் குளவிக்கு வித்தை புத்தி குவளையத்தில் போர் விளங்கோன் படைக்கு ஆட்சி படுத்திட்டேன் போகருட கடாட்சத்தாலே பண்பாக புலிப்பாணி பகர்ந்திட்டேனே என்று பாடலை முடித்துள்ளார். இதுவும் வளர்பிறை சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர் குரு இருக்க பிறந்தவர்கள் அந்த வீட்டிற்கு 1, 4, 7, 10க்குரியவனுடைய தொடர்பு அல்லது 5, 4 இடங்களில் அந்த குருவுக்கு வீடு கொடுத்தவனோ அல்லது சந்திரனுக்கு வீடு கொடுத்தவனோ இந்த ஸ்தானங்களில் அமையப்பெற்ற ஜாதகர்கள் இந்த பூ உலகில் நிலையான பேர் கொண்ட வாழ்க்கை வாழுவதற்கு தகுதியான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே தான் இந்த பாடலிலும் வலியுறுத்தியுள்ளார். பெரிய படையை நடத்தி செல்லும் தகுதியுள்ளவர்கள் இருக்கிறார்கள். இதில் ஒரு சில அரசியல்வாதிகளினுடைய ஜாதகத்தை சொல்லலாம். ஆனால் அது சர்ச்சைகளை உருவாக்குமோ என்ற ஐயத்தில் வெளியிடாமல் முடிக்கிறோம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலைகள் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.